1 பேதுரு 3:21 தெளிவா சொல்லப்படுது. திருமுழுக்கு என்பது உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. பவுல் வந்து ஒரு இடத்துல பேதுரு வந்து ஒரு இடத்துல சொல்லுவார். பவுல் தான் சொல்லுவார். என்னன்னா, நீங்க உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னா வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அப்படி சொல்லுவார். அதுபோல குளிக்கிறதுனா வீட்லயே குளிச்சுட்டு வந்துரலாம். இங்க வந்து குளிக்கிறதுக்காக நம்ம வரல. இது திருமுழுக்கு குளிப்பது அல்ல. உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. ஒண்ணு பேதுரு 3:21 இத குறிச்சு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. திருமுழுக்கு என்பது உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. இது திருமுழுக்குனா எல்லாம் வந்து சடங்கு பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களே, இத மட்டும் நீங்க எப்படி சடங்கா எடுத்துக்கொள்கிறீர்கள்? திருமுழுக்குங்கிறது ஒரு சடங்கா? திருமுழுக்கு என்பது ஒரு வாக்குறுதி, ஒரு உடன்படிக்கை. ஆண்டவரோடு நாம் செய்யும் ஒரு உடன்படிக்கை. இனிமே நான் உங்களுடைய மகனா இருப்பேன், மகளா இருப்பேன். நான் என்ன பண்ண மாட்டேன், உலகத்தை நோக்கி போக மாட்டேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா, ரோமையர் 6ல வந்து சொல்லப்படுது. திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அப்ப திருமுழுக்கத்துல என்ன நடக்குது? நாம் அவரோடு சாவிலும் இணைந்திருக்கிறோம், அடக்கமும் செய்யப்படுகிறோம். அப்ப அவரோடு இணைந்திருக்கும்படியாக திருமுழுக்கு என்பது ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அன்னைக்கு அந்த சீடர்கள்ட்ட சொன்னது என்ன செஞ்சாரு? கால்களை கழுவி என்ன பண்ணாரு? முத்தமிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? பந்தியில் அமர்ந்து அந்த இரவு உணவை உட்கொண்டு விட்டு இதை நினைவாக செய்யுங்கள்னு சொன்னார். இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் நினச்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டீர்கள்னு சொன்னார். எல்லாரும் சரி, அப்படி பார்த்தா யாரெல்லாம் அடுத்தவர்களுடைய காலடிகளை கழுவுகிறீர்கள்? இதே வசனத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு. பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே அப்படின்னா நீங்கள் என்னுடைய தலையையும் கழுவுங்க அப்படி சொல்லும்போது, முழுசாக குளிச்சுட்டவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும்னு சொல்கிறாரு. அங்கெல்லாம் என்ன நேரம் அந்த நேரத்தில் வந்து போய் எல்லாரும் 12 சீடர்களும் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்குறாங்களா? அதை எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு? இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறார்கள், கால்களை மட்டும் கழுவினால் போதும்னு சொல்கிறார். அதுதான் அங்கே சொல்லப்படுற காரியம். இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானத்தின்